உன்னை பழித்தவர்கள் உன்னை புகழுவார்கள். அதற்கு வேண்டியது பொறுமை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் ரோமரால் கைது செய்யப்பட்டு அவரை ராயனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ரோமாபுரிக்கு கப்பலில் கொண்டு சென்றார்கள். வழியில் காற்றினாலும் மழையினாலும் கப்பல் சேதமடைந்து தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய் அநேக நாட்கள் சூரியனையோ நட்சத்திரத்தையோ காணாமல் கடலில் சிக்கிக் கொண்ட சூழ்நிலையில் ஒரு இரவு தேவதூதன் பவுல் அடிகளாருக்கு தரிசனமாகி, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் யாத்திரை பண்ணுகிற இவர்களையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று கூறினார். கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். 14வது நாள் ராத்திரியில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை தென்பட்டது. பொழுது விடியும் மட்டும் காத்திருந்து பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். சமமான கரையுள்ள ஒரு இடத்தில் இருபுறமும் கடல் மோதிய ஒரு பகுதியில் கப்பலை தரையில் தட்ட வைத்தார்கள். முன்னிலையம் தரையில் ஊன்றி அசையாமல் நின்றது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. நீந்த தெரிந்தவர்கள் கடலில் குதித்து முதலில் கரையேறினார்கள். மற்றவர்கள் பலகை துண்டுகள் மேல் ஏறி கரையேறினார்கள். அந்த தீவின் பெயர் மெலித்தா. அந்த தீவில் உள்ள அந்நிய ஜனங்கள் இவர்களை மிகவும் அன்பாய் விசாரித்தார்கள். அந்த வேளையில் பிடித்திருந்த குளிருக்காகவும் மழைக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டினார்கள். பவுல் அடிகளார் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் விரியன் பாம்பு அனலுற்று அவருடைய கையில் கடித்து தொங்கியது. அப்பொழுது அந்நியராகிய அந்த தீவார் அதை கண்டு, இந்த மனுஷன் கொலை பாதகன், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை விடவில்லை என்றார்கள். பவுல் அடிகளார் அந்த விஷப்பாம்பை தீயில் உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் அடையாமல் அமர்ந்திருந்தார். அவர் வீக்கங்கொண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் நெடுநேரமாகியும் ஒரு சேதமும் பவுல் அடிகளாருக்கு வராததை கண்டு வேறே சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருவேளை நம்மை இகழுகிற அல்லது பழிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் என்பதை அறிந்து பொறுமையை மாத்திரம் காத்து கொள்ளுங்கள். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் சிறுமையில், உங்கள் நெருக்கத்தில், உங்கள் துன்பத்தில் உங்களை இகழ்ந்தவர்கள் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது உங்களை புகழுவார்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று யாக்கோபு 1:4 சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி பொறுமையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.